இதோ உங்களுக்காக. லைஃப்ல கடவுளை பார்க்குற வாய்ப்பு மட்டும் எனக்கு கிடைச்சா கண்டிப்பா கடவுள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி, எதுக்கு இந்த உலகத்துல இந்த நேச்சரை மட்டும் இவ்வளோ அழகா படைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. பச்சை பசைன்னு ஒரு காடு, காடுக்கு இடையில ஒரு சின்னதா ஒரு அருவி, அந்த அருவியோரம் நானும் அதை பார்த்துக்கிட்டு ஐயோ சொல்ல வார்த்தையே இல்லை, அவ்வளோ அழகா இருக்கு. ஒருவேளை கடவுளின் உருவம் இந்த நேச்சரா தான் இருக்குமோ? ரோமியோ ஆட்டம் போட்டால் சுத்தும் பூமி சுத்தாதே. ஐயோ குண்டு சட்டியில் குதிரை ஓட்டக்கூடாதே. ஏழையை தூக்கி எறியாதே. எறும்புகள் இல்லாமல் ஆகி வந்த தேகம் மீது ரப்பர் போல சொன்னபடி துள்ளிருப்பார். ரோமியோ ஆட்டம் போட்டால் சுத்தும் பூமி சுத்தாதே. ஐயோ கண்டு சடுகளை குதிரை ஒட்டக்கூடாதே. ஏழையை தூக்கி எறியாதே. ஏழையை தூக்கி எறியாதே. எனக்கு ராஜம் மச்சம் இருக்கு. இனிமேல் யோகம் கொஞ்சம் இருக்கு. காற்றிலே ஏறி உலாவும் வருவே. கை கால நீட்டி நிலாவே தொடுவே. யாரையும் தூசை போல துச்சம் என்று எண்ணாதே. திருகாணி இல்லை என்றால் வேலை இல்லை மாறாதே. என்னை ரோட்டில் எரிந்தது உனது விதி. நான் சாலை மனிதனின் பிரதிநிதி. பிறக்கும் முன்னே விழித்துக் கொண்டேன். அன்னையின் கருவினும் புரண்டதும் நடனமும் தொடங்கி விட்டேன். ரோமியோ ஆட்டம் போட்டால் சுத்தும் பூமி சுத்தாதே. ஐயோ குண்டு சட்டியில் குதிரை ஓட்டக்கூடாதே. ரோமியோ ஆட்டம் போட்டால் சுத்தும் பூமி சுத்தாதே. ஐயோ குண்டு சட்டியில் குதிரை ஓட்டக்கூடாதே. ஏழையை தூக்கி எறியாதே. எறும்புகள் இல்லாமல் ஆகி வந்த தேகம் மீது ரப்பர் போல சொன்னபடி துள்ளிருப்பார். ரோமியோ ஆட்டம் போட்டால் சுத்தும் பூமி சுத்தாதே. ஐயோ